அனைத்து வாழ் இஸ்லாமிய சொந்தங்களே வணக்கம். இந்த பதிவை உலகமெங்கும் அனுப்புங்க, பரவாயில்ல. ஏன்னா என்னுடைய தேர்தலில் இது முக்கியமான ஒரு விஷயம். இஸ்லாமிய மக்களே, இதை கொஞ்சம் கேளுங்க. ஓம் நம சிவாய. மற்ற மக்கள் கேட்டாலும் பரவாயில்ல, கேளுங்க. இஸ்லாமிய மக்களே, இன்னைக்கு உங்களோட குர்ஆனில் சொல்லப்பட்ட விஷயங்களும் சொல்லப்படாத விஷயங்களும் அதை பற்றி பார்க்க போகிறோம். இஸ்லாமிய சொந்தங்களே, இதை கண்டிப்பாக நல்லா காது கொடுத்து கேளுங்க. என்னன்னு கேட்டால், இப்போ கடவுள்னா யாருன்னு பல மக்கள் தேடலில் இருக்கிறாங்க. அந்த சமயத்தில் இந்த பதிவு மிக முக்கியமான ஒரு பதிவு. இதுக்கு நல்லா கேளுங்க. அல்லாஹ் ஒருவனே. அதுக்கப்புறம் சைத்தான். இந்த சைத்தானும் இந்த அல்லாஹ்க்கும் என்ன தொடர்பு? நான் கேட்டு தெரிஞ்சதில் சொல்லுவாங்க, இஸ்லாமிய சகோதரர் சொல்லுவாங்க, அல்லாஹ் சைத்தானுக்கு ஒரு இது வச்சிருக்கான். அப்போ சைத்தான் சொன்னானா அல்லாஹ் கிட்ட, உனக்கிட்ட வாரவங்களாம் நான் தான் தடுப்பேன்னு சொல்லி சைத்தான் உறுதி எடுத்திருக்கானாம். அப்போ அல்லாஹ் சொல்கிறான், இல்லை அது முடியாதுன்னு நான் சொல்லுன்னு இந்த உலகத்துக்கு அனுப்புகிறாராம். யார்? சைத்தானை போட்டானா. சைத்தான் வந்துட்டான் அந்த உலகத்துக்கு. அப்போ இந்த சைத்தான் என்ன செய்கிறானா, இந்த அல்லாஹ் கிட்ட போகிறவனை தடுக்கிறானா. எப்படி தடுக்கிறானா? தொழாம இந்த மாதிரி விஷயத்தை தடுக்கிறானா. நல்லா கேளுங்க. அப்போ நான் சொல்கிறேன் மக்களே, இப்போ அல்லாஹ் சொல்கிறான் நரகத்தில் போட்டு சொர்க்கத்தில் போடுற அப்படிலாம் இருக்குது தானே. அப்போ நான் சொல்கிறேன், இதெல்லாம் எப்படி சாத்தியமாகும்? இப்போ என்னுடைய அம்மா, நான் என் குழந்தைங்களே, இப்போ என் குழந்தைய நான் நெருப்பில் சுடுவேனா? நல்லா கேளுங்க. எந்த குழந்தைய, இல்லாட்டி உங்களோட குழந்தைய நீங்கள் நெருப்பில் சுடுவீங்களா? நல்ல நல்ல அன்பான பாசமான குழந்தைய நீங்கள் சுடுவீங்களா? இல்லை தானே. அது மாதிரி அன்பு சகோதரே, அல்லாஹ் எல்லாத்துக்கும் அன்பானவன். எங்களோட தாயை விட அல்லாஹ் தான் அன்பானவன். அவன் எப்படி நெருப்பில் போடுவான், நரகத்தில் போடுவான்? அப்போ இதெல்லாம் யோசிச்சு பார்க்க நேரம் இந்த சைத்தான்றது, இன்னைக்கு சைத்தானை பற்றி தான் மெயினாக பேச போகிறேன். இந்த சைத்தான்றது இந்த இந்த இஸ்லாமிய மக்கள் மனசில் எடுத்துட்டாங்க. அந்த எடுத்தது அது ஒரு கொஞ்சம் இருங்க, ஒரு நிமிஷம் இருங்க. நான் 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 என் பயணத்தில் போன நேரம் ஒரு இஸ்லாமிய சகோதரன் என்கிட்ட கேட்டார், மச்சான் உன்னிய மாதிரி எனக்கு சுபோல எலும்பேல மச்சான், எனக்கு எலும்பேல நீ தகஜீரெல்லாம் எலும்புறது, நான் எலும்புறது தான் தகஜீரை நான் வணங்குறது தான். அப்போ சொன்னான், எனக்கு சுபோல எலும்பேல மச்சான். நான் கேட்டேன் ஏன்னு? என்ன சைத்தான் விடுறா இல்லை தானேன்னா. அப்போ நான் பார்த்தேன், அடே சைத்தான்றது யாருடா? சைத்தான் அப்படியெல்லாம் இல்லை, யாருமே இல்லை. அப்போ இந்த சைத்தானுக்கு நீங்கள் எல்லாம் பவரை கொடுக்குறீங்க. இஸ்லாமிய மக்கள் பவரை கொடுக்குறீங்க. இந்த ஒரு பதிவு ஒன்று போடுறேன் பாருங்கள். ஒரு இஸ்லாமிய சகோதரர் பதிவு போட்டிருக்காரு. அந்த பதிவு எனக்கு கிடச்சிச்சு. நான் போகிற பயணத்தில் எனக்கு எல்லாம் கிடைக்கும். இந்த ஒரு இஸ்லாமிய சகோதரர் போட்டிருக்காரு பதிவு பாருங்கள். கொஞ்சம் லேட்டாக பார்க்குறேன், காட்டுறேன் பாருங்கள். அப்போ அவர் எனக்கு சைத்தான் விட்டுறா இல்லைன்னு. அப்போ பாருங்கள், அந்த தேவையில்லாத இடத்து மனசில் போட்டோன்னே நாங்கள் அதாகுவோம். இப்போ சைத்தான் எங்களை தொலை விடுறாருன்னு நினச்சிடாதான் அந்த சகோதரன். அதே மாதிரி நான் என்ன சொல்ல வரேன்னா மக்களே, இந்த நெகட்டிவ்ஸை போடாதீங்க. சைத்தானுக்கு அவ்வளோ பவராம் அவர் சொல்கிறாரு அந்த இஸ்லாமிய சகோதரர். அப்போ அந்த சைத்தான் தான் அவன் உடம்புல தான் போகும். அந்த தேவையான நெகட்டிவ்ஸ் தான் உடம்புல போகும். இப்போ சைத்தானை விட்டு விடுங்க. இப்போ உதாரணத்துக்கு என் அப்பாட பேர் அழகநாதன், அவருடைய அப்பாட பேர் பெரியசாமி, அவருடைய அப்பாட பேர் கருப்புசாமி. எனக்கு இவ்வளோ தான் தெரியும். அதுக்கு முன்னோருடைய தாத்தாட பேர், பூட்டாட பேர்லாம் எனக்கு தெரியாது. அதே மாதிரி அன்பு சகோதரே, எங்களுக்கு முன்னால் என்ன நடந்து எங்களுக்கு தேவையில்லை. எங்களுடைய இஸ்லாமிய சகோதரர் நாங்கள் எல்லாரும் நல்லா வாழன்றது என்னோட நோக்கம். இந்த மாதிரி நெகட்டிவ்ஸை யூஸ் பண்ணாதீங்க. சைத்தான் ஏன் நாங்கள் அவனை கெட்டவன் நினைக்கிறோமே. இந்த கெட்டவனை நினைக்க நாங்கள் தான் கெட்டவனாகவும் தொழுகையெல்லாம் போவோம், எங்களோட பிஸ்னஸ்லாம் குறையும். இந்த மாதிரி அன்பு சகோதரே, நிறைய விஷயத்தை கற்றுக்கொள்ளுங்க சகோதரே. இனிமேல் சைத்தான் என்ற ஒருத்தனை மறந்துடுங்க. இந்த பதிவில் பாருங்கள், சைத்தானுக்கு எவ்வளோ அவர் பவர் கொடுத்து பேசுகிறாருன்னு. அப்போ அந்த சொல்ல எங்களுக்கு சைத்தான் மாதிரி எங்களோட உடம்புல பூந்து தேவையில்லாத வேலையை செய்யும். இந்த சூனியம் அது இது இந்த இருட்டில் போனால் பேருக்கு பிசாசு இருக்குது, இதெல்லாம் பொய். இதெல்லாம் எதையும் நம்பாங்க. நான் இரவில் 1 மணிக்கு 2 மணிக்கு நான் வெளியே போவேன். நான் சில நேரத்துக்கு நான் 9 மணி தூங்கினாக்கா நான் 2 மணி முழிப்பு வந்துடும். நான் வெளியே போயிட்டு தான் இறைவனை வேண்டுவேன். ஏன்னா இறைவன் மேலே தான் இருக்கலாம். அவன்கிட்ட துவா கேட்டால் எல்லாமே கிடைக்கும். அன்பு இஸ்லாமிய சகோதரே, இந்த எண்ணங்களை மாற்றுங்க. தேவையில்லாத எண்ணங்களை மாற்றுங்க. சைத்தான் இருக்கான், எங்களை தொலை விட மாட்டான். சைத்தான் இருக்கான், எங்களை பிஸ்னஸ் செய்ய விடுறான். இல்லை எலும்புங்க, சுப எலுமையாக தான் இஸ்லாமிய சகோதரர். எங்களுக்கு எல்லாமே, எந்த மனிதனும் சுபோல எலும்புங்க, அதிகாலை எலும்புங்க, எங்களுடைய பிரம்மமூர்த்தி எலும்புன்னு நான் சொல்ல வரேன் அன்பு சகோதரிகளே.
இன்னும் என்னுடைய பயணம் உங்களுக்காக தொடரும். ஒவ்வொரு வீட்டும், ஒவ்வொரு இல்லத்துக்கும் என்னுடைய பயணம் வந்து சேரும் என்பதை அல்லாஹ் நிரூபிச்சுட்டான். இதே மாரி இந்த பதிவு கொஞ்சம் கேளுங்க. ஓகே. நன்றி, நன்றி, நன்றி. இஸ்லாமிய சகோதர சகோதரி அனைவருக்கும் நன்றி. ஏதாவது வார்த்தைகள் பேசியிருந்தால் மன்னிக்க வேண்டும். இறைவா, உன் துணையோடு மக்களுக்கு அச்செய்தி நல்ல செய்தியாக கிடைக்க வேண்டும். வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்தவர்களே, யார் ஷைத்தான்? இந்த ஷைத்தான் ஜின்னுடைய வகை. ஷைத்தானை அல்லாஹ் நெருப்பால படைத்தான். ஷைத்தானுக்கு அல்லாஹ் 4 ரெக்கைகள் கொடுத்திருக்கிறான், 4 பிஹாட்டு கொடுத்திருக்கிறான். அன்பார்ந்தவர்களே, கண்ணியத்துக்குரியவர்களே, ஷைத்தாண்ட சக்தி எப்படி? ஒரே நிமிஷத்துல முழு உலக மக்களையும் முழு ஜின் வர்க்கங்களையும் அவனுக்கு கெடுக்கக்கூடிய ஆற்றலை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். அன்பார்ந்தவர்களே, கண்ணியத்துக்குரியவர்களே, ஷைத்தான் இந்த உலகத்துல வாழ்ந்தான். ஷைத்தாண்ட பேரு அஸாஸீல். அன்பார்ந்தவர்களே, கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் மனிதர்களை படைக்க முன்னால 1000 வருஷங்களுக்கு முன்னால ஜின் இனங்களை அல்லாஹ் படைச்சான். அந்த ஜின் இனத்து தலைவனின் பேர் சூமியா. இந்த ஜின்கள் உலகத்தில் அட்டகாசங்கள் புரிந்தாங்க, ரத்தங்களை ஓட்டினாங்க, அநியாயங்களை செஞ்சாங்க. இதனால் அல்லாஹ் சொன்னான், அல்லாஹ் ஒரு மலக்குமாறு கூட்டத்தை அனுப்பி இந்த ஜின்களை அழிக்குமாறு பணித்தான். அவ மலக்குமாறு கூட்டம் கொண்டு அசீகமான ஜின்களை அழித்தார்கள். சில ஜின்கள் தப்பி ஓடினார்கள். இந்த டைம்ல ஷைத்தான் ஷைத்தான் பேரு அஸாஸீல். இவன் சின்ன புள்ள,